கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கிய யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு வீடியோ வெளியிடாமல் கூலாக பிரியாணிக்கு ரிவ்யூ கொடுத்திருப்பது மீண்டும் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. பாலின தேர்வு தடை சட்டத்திற்கு மதிப்பளித்து இதுவரை மன்னிப்பு வீடியோ வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளது. பிரபல யூடியூபரான இர்ஃபானின் மனைவி கருவுற்ற நிலையில் துபாயில் உள்ள மருத்துவமனையில் பரிசோதனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கருவில் உள்ள குழந்தையின் பாலினம் குறித்த அறிவிப்பை இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இந்தியாவில் வயிற்றில் உள்ள குழந்தையின் பாலினத்தை வெளியிடுவது பாலின தேர்வு தடை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். ஏனெனில் பெண் சிசு கொலைகள் இந்தியாவில் அதிக அளவில் நடைபெறுவதால் அவற்றை தடுக்கவே அரசால் இந்த சிறப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. மருத்துவமனைகள் மற்றும் ஸ்கேன் சென்டர்களில் இந்த சட்டம் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அத்துமீறி பாலினத்தை அறிவிப்பவர்கள் மீது போலீசார் தீவிர நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றனர். ஆனால் இர்ஃபான் குழந்தையின் பாலினத்தை வெளிப்படையாக யூடியூப் மூலம் அறிவித்திருந்தார். இதனால் இர்ஃபானிடம் விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை மருத்துவத்துறை அமைத்தது. இர்ஃபானிடம் விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டு இர்ஃபான் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருந்தார். மேலும் மன்னிப்பு கேட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யூடியூபில் புதிய வீடியோ வெளியிட இருப்பதாகவும் மருத்துவத்துறையிடம் தெரிவித்திருந்தார். ஆனால் இதுவரை மன்னிப்பு கேட்டு அவர் எந்த வீடியோவையும் பதிவு செய்யாத நிலையில் சாலையோர கடையில் 100 ரூபாய்க்கு பிரியாணி ரிவ்யூ கொடுக்கும் வீடியோவை அவர் தனது யூடியூபில் பதிவு செய்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். 43 லட்சம் ஃபாலோயர்களை கொண்டுள்ள இர்ஃபான் சமூக பொறுப்பற்று செயல்படுவதாக பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கருவில் இருக்கும் பெண் சிசுவை காப்பாற்றவும் கர்ப்பிணி பெண்களின் நலன் காக்கவும் ஒரு ஆண்டிற்கு தமிழக அரசு சார்பில் 1300 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருகிறது. பெண் சிசு கொலை தடுப்பு பணிகளுக்காக நூற்றுக்கணக்கான மருத்துவத்துறை ஊழியர்களும் செயல்பட்டு வருகின்றனர். அரசின் இந்த தீவிர நடவடிக்கைகள் மூலம் பெண் சிசு கொலை பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கும் இந்த சூழலில் இர்ஃபானின் புரிதல் இல்லாத பொறுப்பற்ற செயல் பெரும் எதிர்ப்புகளை கிளப்பியுள்ளது.